எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரஜன். பிக் பாஸ் சீசன் என்னோடய வைல்ட் கார்டு என்ட்ரி. இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு எவிக்ஷன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஆடியன்ஸ், என்னோடய ஃபேன்ஸ், என்னை பிடிச்சவங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். டெலிவிஷனில் ஆரம்பித்த ஒரு ஆங்கராக. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆங்கராகவும், ஒரு நடிகனாகவும், ஒரு சராசரி மனுஷனாகவும். இப்போ எனக்கும், என் ஒய்ஃப் சாண்ட்ராவுக்கும், என் ஃபேமிலிக்கும் நிறைய சப்போர்ட் வந்திருக்கீங்க ஆஸ் அ ஃபேன்ஸாக. எல்லா தருணத்துலேயும் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இனிஷியலாக நான் கிட்டத்தட்ட 36 நாள் உள்ளே எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் உள்ளே என்ட்ரி ஆகி போனதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, நான் ஜென்யூனாகவே இருந்திருக்கேன். அப்படி தான் வந்திருக்கேன். நான் என்ன இருந்திருக்கேன் அப்படி தான் உள்ளே போய்ட்டு வந்திருக்கேன். அந்த வீடு ஒரு சில விஷயங்கள் ஒரு மேஜிக் பண்ணும். அதை என்கிட்ட சிரித்தா நான் சிரித்து காட்டுவேன். என்கிட்ட கோவப்பட்டால் நான் கோவப்பட்டு காட்டுவேன். என்கிட்ட அழுது காமிச்சிங்கன்னா அழுது காட்டுவேன். அதை தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் உங்களோட ஆட்டம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக உடச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த மறுநாளே அந்த ராஜா டாஸ்க் நான் நல்லா விளையாடிருந்தேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் டாஸ்கில் என்னை பொறுத்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணேன், அந்த பிரின்ஸிபல் டாஸ்க். அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த கடைசி ரொம்ப முக்கியமான டாஸ்க், அந்த தர்பூஸ் ராஜாவோட அந்த ஒரு விஷயத்தில் நெக்லேஸை நான் தூக்கி என்னோடய ஃபுல் அணிக்கும் நான் போராடி டீம் உட்காந்து நான் ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு என் சைட்லேருந்து நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் வாங்கி கொடுத்து அவங்களாம் சந்தோஷமாக டீமில் நாமினேஷன் ஃப்ரீயாக அனுபவிச்சுட்ருக்காங்க. நான் நாமினேஷன் ஃப்ரீயாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் என்னென்னா, ஓகே, நான் எப்போ என்னோடய விளையாட்டை ஆட ஆரம்பித்து பிரேக் த்ரூவாக வந்தேனோ அப்போது எனக்கு அந்த வாய்ப்பு அமையாமல் போயிடுச்சு. பட் எனக்கு இன்னும் அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, என்னன்னு தெரில. பட் அதுக்கு முன்னாடி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் ஓட் பண்ணி என்னை நம்பி உங்கள் எல்லோரையும் நான் சந்தோஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு நான் பெருசாக நம்புகிறேன். மேலும் மேலும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக நிச்சயம் என்டர்டெயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு ஆக்டராக தான் நான் வந்தேன் உள்ளே. என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கன்ஃபார்மாக நான் பண்ணியிருக்கேன். பெருசாக நம்புகிறேன். ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பல நன்றிகள் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க, என்னை நம்பினீங்க. தொடர்ச்சியாக நான் சினிமாக்குள்ளேயும் என்னோடய பயணத்தை தொடர போகிறேன். படங்கள் ரிலீஸ் ஆக போதும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த எவிக்ஷன் பற்றி எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணி என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பணும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த எவிக்ஷன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு வாக்கை பயன்படுத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு கேம். அது அதுக்குள்ளே நான் என்னால் கணிக்க முடியாது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயந்தான். பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த ஒரு எவிக்ஷன் போய்ட்டு வரும்போது எனக்கு தெரியும், போன எவிக்ஷன் முந்தின எவிக்ஷன் இல்லை. அதுக்கு முந்தின எவிக்ஷன் மாருதி சுசுகி வண்டி உள்ளே ஒரு புது லான்ச் வந்துச்சு. அப்போ கெமி ஒரு பக்கம் போனாங்க, நான் ஒரு பக்கம் போனேன். அப்போவும் நான் சொல்லிட்டு தான் போனேன் சாண்ட்ரா கிட்ட, என்னை நம்புங்க, கன்ஃபார்மாக எனக்கு நம்பிக்கை நான் போக மாட்டேன்ற. நான் போயிட்டு திரும்பி வருவானே, என் நம்பிக்கை காப்பாற்றப்பட்டது. இந்த வாட்டி நான் போகவே மாட்டேன் டிசைட் பண்ணேன். பட் எனக்கு தெரில, அந்த விஷயம் நடக்கலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப சின்சியராக பிக் பாஸ்குள்ளே கால் எடுத்து வச்சதுலேருந்து நான் ரொம்ப சின்சியராக ஆடிருக்கேன். என் கேமை மாற்றிருக்கேன். என்னோடய இண்டிவிஜுவல் கேமை நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த துண்டிக்கப்பட்ட அந்த விஷயம் கொடுத்ததுக்கும், அதுலேருந்து மறுநாள் டாஸ்க்கும் சரி, ஸ்கூல் டாஸ்க்கும் சரி, பெஸ்ட்டு டீச்சர் கிடச்சிருக்கு, நல்ல பிளேயர்னு கிடச்சிருக்கு, கிரெடிட்டபிலிட்டி கிடச்சிருக்கு. இந்த நெக்லஸ் டாஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு 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 பெரிய ஒரு நடிகரோட ஒரு கதாபாத்திரம் தான் அது. மேஜர் ஜம்புலிங்கம்னு சொல்லி அது சீரியஸாக கொடுத்த கதாபாத்திரம். நான் காமிக்கல் எடுத்து நான் முயற்சி பண்ணி கொடுத்தேன். மீசெல்லாம் கொஞ்சம் இப்படியெல்லாம் விட்டுருப்பேன் வித்தியாசமாக. என்கிட்ட ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது. அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் உங்கள் சப்போர்ட்டோட. நிறைய பேர் கேட்டாங்க, இது என்னங்க எவிக்ஷன் சம்மந்தமே இல்லாமல் உங்களை நீங்கள் வருவீங்களான்னு எதிர்பார்க்கவே இல்லை லிஸ்ட்லன்னு. பட் இட்ஸ் அ கேம். உண்மையாலே நான் உள்ளே இருந்ததுன்னா இதை விட பெட்டராக பெஸ்ட்டாக நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிப்பேன். அதோட பெரிய நம்பிக்கை இருக்குது. தெரில கடவுள் நமக்கு என்ன எழுதி வச்சுருக்கான்னு தெரில. பட் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன், பெஸ்ட்டாக. வந்ததுலேருந்தே நிறைய விஷயங்கள் ஹாட் ஸ்டார்லையும் எனக்கு பர்சனல் மெசேஜும் சரி, நிறைய பேர் எவிக்ஷனை பற்றி ஒரு விஷயம் கொடுக்க, அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க.
அதில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு இந்த நன்றி கடனாக இந்த வீடியோ நான் கண்டிப்பாக என்னோட ரொம்ப பிடித்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் இல்லைன்னா நான் நிச்சயமாக இந்த இடம் வரைக்கும் வந்திருக்க மாட்டேன். என்னுடைய 20 வருடங்கள் சினிமா பயணத்தில் தொடர்ச்சியாக நான் போகணும், படங்கள் பண்ணணும், ஜெயிக்கணும், பெருசாக ஜெயிக்கணும், ஃபேமிலிக்காக என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ரொம்ப 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 நன்றி. அன்பே சிவம். வாய்ப்பளித்ததுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். அன்பே சிவம். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பிக் பாஸ் எலிமினேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜின் இப்படியெல்லாம் தான் ரொம்ப மன உருகி ரொம்ப பேசியிருக்காரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்